அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான்காம் கலிமா தௌஹீத், ஏகத்துவம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைரு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பொருள்: வணக்கத்தின்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு எவ்வித இணையும் இல்லை. சகல ஆட்சிகளும் அவனுக்கே சொந்தம். எல்லா நன்மைகளும் அவனுக்கே எல்லா புகழும் அவனுக்கே உரித்தானது. அவன் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான், உயிருள்ளவர்களை மரணிக்கச் செய்வான். எல்லா நன்மைகளும் அவன் வசமே உள்ளன. அவன் அனைத்து பொருட்களின் மீது சக்தி பெற்றவன். குர்ஆனை எவ்வாறு ஓத வேண்டும்? வரத்திலில் குர்ஆன தர்தீலா. பொருள்: குர்ஆனை தெளிவாக நிறுத்தி ஓதுவீராக. கல்விக்காக எப்படி துஆ கேட்க வேண்டும்? ரப்பி ஸித்னி இல்மா. பொருள்: என் இறைவா, எனக்கு கல்வியை அதிகப்படுத்துவாயாக. கியாமத் நாள் எப்போது வரும்? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ. பொருள்: நிச்சயமாக அல்லாஹ்வாகிய அவனிடம்தான் கியாமத்தினால் பற்றிய அறிவு இருக்கிறது. ஹதீஸ்: பொய்யால் விளையும் தீமை என்ன? அல் கிஸ்பு யஅகுலுல் ஈமான. பொருள்: பொய் ஈமானை தின்றுவிடும். உண்மை எதை தரும்? அஸ்ஸித்கு யுன்ஜி வல் கிஸ்பு யுஹ்லிகு. பொருள்: உண்மை வெற்றியை தரும், பொய் அழிவை தரும். தர்மம் என்ன செய்யும்? அஸ்ஸதகது துத்ஃபிஉ கதபர் ரப்பி. பொருள்: தர்மம் செய்வது இறைவனின் கோபத்தை அணைத்துவிடும். அல்லாஹ்வின் கட்டளைக்கிணங்க தம் மகனை அறுக்க துணிந்த நபி யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கரங்களால் அறுபட துணிந்த நபி யார்? நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மிகவும் அழகான நபி யார்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். துஆ வுது செய்யும் போது ஓதும் துஆ. பிஸ்மில் வுது செய்ய ஆரம்பிக்கும் போது வுது செய்யும் போது அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஸம்பி வ வஸ்ஸி' லி ஃபீ தாரி வ பாரிக் லி ஃபீ ரிஸ்கி. பொருள்: அல்லாஹ்வே, என் பாவங்களை எனக்கு மன்னிப்பாயாக. மேலும் என் வீட்டில் எனக்கு விசாலத்தை ஏற்படுத்துவாயாக. மேலும் நீ வழங்குகிற என் வருமானத்தில் பரக்கத் செய்வாயாக. ஆடை அணியும் போது ஓதும் துஆ. அல்ஹம்துலில்லாஹில்லஸி கஸானி ஹாஸா வ ரஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவத்தின். பொருள்: நிச்சயமாக இந்த குர்ஆனை ஓதுவது என்ன அர்த்தம்? ஆடை அணியும் போது ஓதும் துஆ சொல்லிட்டார். பொருள்: எனக்கு இந்த ஆடையை அணிவித்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். மேலும் என்னிலிருந்து முயற்சியோ சக்தியோ இல்லாமல் அவன் எனக்கு இதனை வழங்கினான். கண்ணாடியில் முகம் பார்க்கும் போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம கமா ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுல்கி. பொருள்: அல்லாஹ்வே, எனது தோற்றத்தை அழகாக்கியது போன்று எனது குணத்தையும் அழகாக்கி வைப்பாயாக. குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதின் ஒழுக்கங்கள்ல 9 சொல்லுங்க. 9. குர்ஆன் ஓதுவதை கேட்பவர்களுக்கு அல்லாஹ்வின் புனித வசனம் ஓதப்படுகிறது. அதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். 10. குர்ஆன் தாள்களை திருப்பும் போது விரலால் வாயின் எச்சிலை தொட்டு திருப்பக்கூடாது. 11. குர்ஆன் ஷரீஃபை கிழியாமல் அழுக்குபடியாமல் பாதுகாக்க வேண்டும். 12. ஷஹ்ருன் மாதம். இன்று. அல் யௌமு டுடே. ராஹிதுன் ஸ்டோன் இடி. அருதுன் எர்த் பூமி.
ஹம்சத்துன். 5 ஐந்து. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என்ன